ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றிய பழைய திரியை தூக்கி போடாதீங்க. இப்படி செய்தால் கண் திருஷ்டி, தீய சக்தி தொல்லை, நெகட்டிவ் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த விளக்கு பற்றிய பல பதிவுகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த பொருளை போடுங்கள், கஷ்டம் காணாமல் போகும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாம் தினமும் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கில் உள்ள திரியை மாற்ற வேண்டுமா, தினமுமே திரியை மாற்றணுமா அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம். நீங்கள் காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு அல்லது இந்த அணையா விளக்கு, அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எந்த தீபம் ஏற்றினாலும் அந்த திரியை தினமும் மாற்றணுமா, எப்பொழுது மாற்றணுன்ற முழு விளக்கமும் அந்த பதிவில் சொல்லியிருக்கோம், போய் பாருங்கள். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அந்த திரியெல்லாம் பழைய திரியில் அப்படியே வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அதில் ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் இருக்குது. அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதை நம்ம சொல்கிற முறைப்படி இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண் திருஷ்டிகள், செய்வினை கோளாறுகள், தீய சக்திகளின் தொல்லைகள், நெகட்டிவ் எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அந்த திரியில் இருக்குது. அதை என்ன செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவோம். எப்பொழுதுமே தினமும் ஏற்றுபவங்க இருக்காங்க. வெள்ளி செவ்வாய் ஏற்றுபவர்கள் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் ஏற்றுறவங்களும் இருக்காங்க. நல்ல நாள், பெரிய நாள் இந்த மாதிரி. ஆனால் எப்பொழுது ஏற்றுனாலும் அந்த திரியை எடுத்து நம்ம இப்போ புது திரி போடுறோம்னா பழைய திரியை அப்படியே எடுத்து குப்பையில் போட்டுருவோம். அப்படி இனிமேல் செய்யாதீங்க. அந்த நம்ம வீட்டில் இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, இறை சக்தியை பெருக்கக்கூடிய இந்த விளக்கு திரி, பழைய விளக்கு திரியில் அவ்வளோ ஒரு சக்தி மிக்க பலன்கள் இருக்குது. அவ்வளோ ஒரு பவர் அந்த திரி, பழைய திரிக்கு இருக்குது. அதனால் அதை காரணம் கொண்டு தூக்கி போடாதீங்க. அதை என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் திரி மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸோ அல்லது ஒரு கூடை மாதிரி, ஒரு பவுல் மாதிரி வச்சுக்குங்க. அதில் இந்த பழைய திரிலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு கொஞ்சம் அளவில் ஒரு 10 நாள் திரி உங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு முறை நம்ம சொல்கிற மாதிரி செய்யுங்க. இந்த பழைய திரிலாம் எடுத்து ஒன்றா கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் உட்கார வச்சு திருஷ்டி சுற்றுற மாதிரி சுற்றுங்க. உங்கள் தலையையும் நீங்கள் சுற்றுறீங்கன்னா உங்கள் தலையையுமே அப்படியே திருஷ்டி மாதிரி சுற்றிக்கிருங்க. உங்களுக்கு நீங்களே கூட சுற்றிக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள சுற்ற சொல்லலாம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், ஆண்கள் எல்லாருக்குமே சுற்றி முடிச்சுட்டு இந்த திரி என்ன செய்கிறீங்கன்னா ஒரு அகல் விளக்கில் போட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சு அதை எரிச்சிருங்க. இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்கள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் யாவும் நீங்கும். மேலும் அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய அந்த கண் திருஷ்டி, பொறாமைகள் இவை அனைத்துமே அந்த திரி போக்கக்கூடிய சக்தி இருக்குது அந்த திரிக்கு. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் தான். முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வீடு முழுவதுமே அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தலையை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சு நீங்கள் எரிச்சிடலாம். அதாவது வெளி வாசலில் வச்சு எரிக்கக்கூடாது. இப்போ நம்ம திண்ணை மாதிரி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த திண்ணையில், போர்ட்டிக்கோவில் அந்த மாதிரி வச்சு நீங்கள் எரிச்சிருங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் யாவும் நீங்கும். ஒரு சிலருக்குலாம் தோணும், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அருளே கிடையாது வீட்டில், ஒரு தெய்வ அனுக்கிரகம் இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ கெட்டதாகவே நடக்குது, சரியாக தூங்க முடியல, கெட்ட கனவுகளாக வருது, குழந்தைங்க பயப்படுறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, இரவு முழுவதும் குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய மாற்றம் உங்கள் குடும்பத்தில் நிகழும். அந்த மாதிரி பிரச்சனைகள் யாவும் நீங்கும். ஏன்னா இது எல்லாமே அடுத்தவர்களின் கண் திருஷ்டியாலோ அல்லது இந்த தீய சக்திகளின் தொந்தரவுனாலோ நடக்கக்கூடியவை தான். இதை நீங்கள் செய்யும் பொழுது தொடர்ந்து நம்ம வீட்டில் பூஜை அறையில் நம்ம இறைவனை எல்லாம் வேண்டிக்கிட்டு ஏற்றுற அந்த திரிக்கு அவ்வளோ ஒரு சக்தி பவர் இருக்குது. அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிமே அதை இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒருத்தவங்க கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதை தூக்கி போடுற திரியை என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் தெரியும். கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி சக்தி வாய்ந்த அற்புதமான எளிமையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.